மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பசுமலையில் உள்ள கோபால்சாமி திருமண மகாலில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடக்க விழா நடைபெற்றது. நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் தொண்டர்கள் ஆரவாரத்துடன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தொண்டர்கள் அனைவரும் நிறுவன தலைவரை மிகுந்த ஆர்ப்பரிப்போடு வரவேற்ற காட்சியை தான் இப்போது பார்க்கிறீர்கள். நமது சொந்தங்களே, உங்களில் ஒருவராக, உங்களுக்கான ஒருவராக மதுரை மண்ணில் இன்றைக்கு எந்த மதுரை மண்ணில் கண்ணகி நீதி பெற்று நின்றாரோ அந்த மதுரை மண்ணில் ஜெகநாத் மிஸ்ராவினுடைய தலைமையில் நீதி பெற்றதற்காக இதோ ஒரு கட்சி துவங்கி இருக்கிறது. உங்களுக்காக படை நிறுத்தவும், பகை குன்றை உடைக்கவும், பழமைக்கவும், கண்டுக்காமல் பணியாற்றவும் இதோ எறும்பு தோற்கின்ற சுறுசுறுப்போடு, இரும்பு தோற்கிற வலிமையோடு, கரும்பு தோற்கிற இனிமையோடு நம்ம மண்ணில் சங்கமித்திருக்கிறார் ஜெகநாத் மிஸ்ராவினுடைய தலைமையை நாம் பறைசாற்றுவோம், பறைசை மறைப்போம் என்று கூறி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கள். நிகழ்ச்சிகளோடு இந்த தொடக்க விழாவில் திருமாறன், ஜி. தனியரசு உள்ளிட்ட மற்ற மாநில கட்சிகள் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள்.
நமது மக்கள் முன்னேற்ற கழகம், நமது மக்கள் முன்னேற்ற கழகம், நமது மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் செய்தாது கோட்டையில் தேசிய கொடிக்கு பிறகு பறக்கக்கூடிய நமது மக்கள் முன்னேற்ற கழகம், நமது மக்கள் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா, மனிதநேய ஜெகநாத் மிஸ்ரா உயரட்டும், உயரட்டும், நமது கொடி உயரட்டும், 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 வெல்லட்டும், வெல்லட்டும், ஜெகநாத் மிஸ்ரா நமது மக்கள் முன்னேற்ற கழகம். அன்பு நண்பர்களே, நமது கட்சியினுடைய துவக்க நாள் மேடையில நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த மேடையை நாம் நடத்த முடியும் என்பதை நம்முடைய சகோதரர்கள், நமது கட்சி தொண்டர்கள் புரிந்து கொள்கிறார். தற்போது நமது கழகத்தின் நிறுவன தலைவர் மனிதநேய ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மனிதநேயர் PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கு TNT சார்பாக செங்கோல் வழங்கி உற்சாகப்படுத்துகிறார்கள். நாளைய தமிழகமே நமக்கான தலைவரே மனித நேயரே திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் வாழ்க, 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 வாழ்க. நமது மக்கள் முன்னேற்ற கழகம் துவங்குகிற இந்த நாளை வாழ்த்துவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய விடுதலை களம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் நாகராஜன் அவர்கள் இப்போது உங்களோடு பேசுவார். அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒளியிலக்காக வழங்கும் நமது கட்சியினை துவக்கி வைக்கும் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் வெளியே வைத்துக் கொண்டிருக்கிறார். ओम महालक्ष्मी सा विद्महे श्रीमती च देवगे तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी सा विद्महे श्रीमती च देवगे तन्नो लक्ष्मी प्रचोदयात् सा विद्महे श्रीमती च देवगे तन्नो रानी लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी तन्नो महालक्ष्मी प्रचोदयात् ஏற்றிய பிறகு நாம் கட்சியை வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கிற தலைவர்களும் நம்மளுடைய நிறுவன தலைவரை தவிர அனைவரும் தயவு செய்து மேடையை விட்டு கீழே இறங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன்.
நிறைவேற்றிய பிறகு நம்மளுடைய நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் வாழ்த்துவதற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களை தவிர அனைவருமே கீழே இறங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். இந்த தேசத்தின் மொத்த எதிரி, அந்த ஒத்த எதிரி அளிப்பதுதான் நமது மக்கள் முன்னேற்ற கழகமும் தென்னிந்திய பாரத் நாட்டு கட்சியினுடைய கொள்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த பல்வேறு கொள்கைகளை இதுல யாருப்பா பல்வேறு கொள்கைகளை சொன்னார். மக்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு கல்வி என்னவாக இருக்கிறது? அனைத்து வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் அடித்தட்டு மக்கள் எட்டா கனியாக இருக்கக்கூடிய கல்வியை கூட இங்கே பெற மறுக்கிறது இந்த தமிழ்நாடு அரசாங்கம். அதனால் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்கிறார். கொரோனா காலத்தை பற்றி சொன்னார்கள். கொரோனா காலத்தில் அவர் செய்த உதவி யாராலும் மறுக்க முடியாத உதவி. அனைத்து தரப்பு மக்களையும் தேடி தேடி இல்லந்தோறும் சென்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலே நின்று உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டு உதவி செய்த ஒரு ஒப்பற்ற தலைவர் என்னுடைய நண்பர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஐடி விங்கில் உங்கள் குடும்ப சகிதமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா 6 பேருமே நம்மளுடைய ஐடி விங்கில் நீங்க பணியாற்றணும். இன்னைக்கு ஐடி விங்கு தான் வலுவாக இருக்கணும். ஐடி விங்கு வலுவாக இருந்தால் தான் நம்மளுடைய உயரிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும். நம்ம வாட்ட போராடுறோம், நம்ம வாட்ட ஒரு கருத்தை சொல்றோம்னா நம்மளுடைய ஐடி விங்கின் மூலமாக கொண்டு செல்லணும். இனி செல்ல எடுத்தால் அது நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங்கினுடைய செயல்பாடாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலங்கள்ல அண்ணன் எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி அந்த சரக்கு பாட்டெல்லாம் வாங்கி கீழே தலையில போட்டு உடைச்சாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் தலையில போட்டு உடைச்சாங்க. அவங்களெல்லாம் காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? பொது சொத்துக்கு பங்கமம் விளைந்தால், அரசாங்க சொத்துக்கு பங்கமம் விளைந்தால் அரசாங்கம் கைது செய்யும். மதுக்கடை போராட்டங்களை நடத்தும், அடித்து உடைப்போம், ஒரு சர்க்குலர்ல மதுபான ஆலையை மூட முடியாதா? ஏன் மூட மாட்டாங்க? ஆலை இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தால் ஆலைய அதிபர்களாக இருப்பவர்கள் அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் உரிமைக்காக உங்கள் கஜானாவை நிரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திற்காக மதுக்கடையை மூடாமல் இருக்கிறீர்கள். தமிழர்கள் எங்கேடு விட்டு போனாலும் சரி, தமிழர்கள் சென்றாலும் பரவாயில்லை, எங்களுடைய கஜானாக்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்த்து போராடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு கட்டமைப்புடன் எந்தவித முன்வைக்க காலையில் பின்வைக்காமல் 2026 சட்டமன்றத்தை நோக்கி நமது மக்கள் முன்னேற்ற கழகமும் அதே போல் கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்கள் நம்முடைய இயக்க தளபதிகளுடன் சட்டமன்றத்திற்கு நாம் செல்வது உறுதி. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்கும். 2026 தமிழகக்கான ஒரு சட்டமன்றமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் வருகின்ற உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்த போது மதுரையிலே எங்களுடைய அரசியல் கட்சியினை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். இந்த மதுரை மண்ணானது பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடங்கி வெற்றி கண்ட ஒரு புதிய பூமி. அந்த புதிய பூமியிலிருந்து இன்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்கின்றோம். பல்வேறு
பத்திரிகையாளர் சந்திப்புக்குப் பிறகு விழாவை இனிதாக நிறைவு செய்யப்பட்டது.